வனாந்தரத்துல நம்ம எனக்கு வேணும்னு கேட்க வேண்டாம். ஆனா வந்த வனாந்தரத்துல சொல்லுங்க, இது என்னை வாழ வைக்க போகிறது. இங்க உன்னை வனாந்தரத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தா தைரியமா சொல்லுங்க, இது ஒரு நாளும் என்னை கொன்று போடாது. நான் சாகுவதற்காக இங்கே வரவில்லை, கர்த்தர் என்னை வாழுவதற்காக கொண்டு வந்திருக்கிறார். அந்த தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். உனக்காக வனாந்தரத்தில் நீரூற்றை உண்டு பண்ணுவார். வனாந்தரத்தை யோசித்து பாருங்க. வனாந்தரம் என்ன சாதாரணமா நினைச்சிட்டோமா? வனாந்தரத்தில் நீரூற்று வரும், வனாந்தரத்தில் மன்னா வரும், வனாந்தரத்தில் காடை வரும், வனாந்தரத்தில் தூதன் வருவான், வனாந்தரத்தில் கண்மலை வரும், வனாந்தரத்தில் மேகஸ்தம்பம் வரும், வனாந்தரத்தில் அக்னி ஸ்தம்பம் வரும், வனாந்தரத்தில் கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போவார். எப்படி வனாந்தரம் நாசமான இடமா இருக்க முடியும்? யோசித்து பாருங்க, எப்படி வனாந்தரம் நாசமான இடமா இருக்க முடியும்? வனாந்தரத்தில் எல்லாம் உண்டு. உன் தேவன் அங்கே இருக்கிறார். அல்லேலூயா.